எல்லாருக்கும் அதற்காக திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் திரு விஷ்ணுபிரியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்ற தலைப்புல ஒரு பெண் படைப்பாளியாக அருமை சகோதரி ஜென்சி அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதை வெளியிடுற விழாவில் நானும் பங்கேற்கிறங்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை நேரத்துல முதல்ல பேசும்போது சொன்னாங்க, ஒரு பெண்ணாக படைப்பாளியாக தயவு செய்து இந்த வார்த்தை வாக்கியங்கள் எல்லாம் எதிர்காலத்துல மாறணும் அப்படிங்கிறத நான் இங்க வலியுறுத்த விரும்புறேன். நிச்சயமாக ஒரு பெண் அப்படிங்கிறத ஒரு பெண்ணா சாதிக்கிறது கஷ்டம், ஒரு பெண்ணா வர்றது கஷ்டம் அப்படிங்கிற இடத்தை அடிக்கடி நாம குறிப்பிடும் போதே அந்த இடம் இன்னும் பல தலைமுறைக்கு கடத்தப்படுமோ என்கிற அச்சம் என்னை போன்றவருக்கு ஏற்படுது. இந்த புத்தகத்தை எழுதின ஜென்சி சகோதரி அவர்களை நான் மனசார பாராட்டுறேன். உடைச்சு எழுதியிருக்காங்க. எல்லா வரிகள்லையுமே அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் அவங்க சிறிய வயதுல சர்ச்சில் ஃபாதர் ஹக்மின்னு சொன்னாரு. அதை அடுத்த நாள் உட்காந்து நான் என் சகோதரனோட விளையாண்டேன். அந்த விளையாண்டதை எங்க அம்மா பார்த்துட்டு, அம்மாவா பாட்டியா, அம்மா அம்மா பார்த்துட்டு அடிச்சாங்கிற ஒரு விஷயத்த எழுதியிருக்கும் போது, அதை எழுதும் போது அதை நம்ம படிக்கிறப்ப உண்மையாகவே அந்த பெண்குள்ள எவ்வளவு விஷயங்கள், ஞாபக சக்தி, முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சகோதரர் குறிப்பிட்டிருந்தாங்க விஷ்ணு அவர்கள், அது மாதிரி 3 வயசுல இருந்து ஞாபக சக்தியை வச்சுக்கிட்டு அந்த அறியாத பருவத்துல அவங்க கத்துக்கிட்டது, அவங்க வீட்டுல உள்ள பெரியவர்கள் சொல்ற விஷயத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. நிச்சயமாக இந்த அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும், நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த புத்தகம் பெற்றேன். முழுசா நான் கொஞ்சம் வேகமா படிப்பேங்கிறதுனால ஓரளவுக்கு படிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கங்களையும் இன்னும் படித்து முடிக்கணும், இன்னும் கால அவகாசம் தேவை. குறிப்பாக அந்த குழந்தை பற்றி படிச்ச அந்த பக்கங்கள் எல்லா தாய்மார்களுக்குள்ளயுமே ஒரு கண்ணீரை ஏற்படுத்துனுச்சு. இதற்கு முன்னால நம்ம ஒரு ஏவி கூட பார்த்தோம். சகோதரி, நானும் சுகப்பிரசவத்துல பிறந்தவதான். எப்பன்னா பெரிய வயசெல்லாம் கிடையாது, எனக்கு 42 வயசு ஆகுது. என்னுடைய தெருவோட பேரே ஆஸ்பத்திரி தெரு தான். நான் வசிக்கின்ற தெரு பெயரே ஆஸ்பத்திரி தெரு தான். எங்க தெருவுலயே 7 மருத்துவமனை இருந்த போதிலும் நான் வீட்டுலதான் பிறந்தேன். அதனால வீட்டுல பிறந்ததுனால அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது மனசை காயப்படுத்தி இருந்தாங்கன்னா அவர்களுக்காக சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் வீட்டுல எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க. அதனால அந்த அந்த மன வருத்தத்தை நீங்க நிச்சயமா வெளியில வந்துட்டீங்க. நீங்க சொன்ன கருத்துமே மிக ஆழமானது. அதாவது ஒரு சித்தர் உருவுல ஒருத்தர் வந்தாரு. இதுல மிகப்பெரிய ஒரு விஷயமே ஜென்சி சித்தர், ஜென்சியும் சித்தரையும் நாங்க தொடர்பு படுத்துறதே அப்படிங்கிறதே மிகவும் வித்தியாசமானதாக இருக்கு. சகோதரர் சவுந்தரராஜன் அவர்களோட கூட நான் பேசிட்டு இருந்தேன். அதாவது உண்மையாகவே இந்த விஷயமே ஒரு புதுமையாக இருக்கு. இங்க சாதி, மதம், இனம், மொழி, அடையாளம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனிதராக இங்க மாறி இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க அன்பு சகோதரி ஜென்சி அவர்கள். மென்மேலும் வளரணும். ஒவ்வொரு இடத்திலையுமே இந்த புத்தகத்துல பல விஷயங்கள் இருக்கு. அந்த பிரசவ வலி, அந்த வேதனையை மிகவும் தத்ரூபமாக சொல்லி, அந்த வலியை, வேதனையை விட அந்த குழந்தையை இழந்த போது ஏற்பட்ட வலி, அந்த வலியை மிக அழகா அதாவது எழுத்து அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம திரைப்படங்கள் பாக்குறதை விடங்க ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அந்த கேரக்டராவே நாம மாறுறோம். நான் அதான் சகோதரிட்ட சொன்னேன், இந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க அந்த கேரக்டரா நம்ம மாறும். அப்படி இந்த புத்தகம் மிக அருமையாக இருக்கு. அவர்கள்ட்ட நான் கேட்டேன், இது எத்தனாவது புத்தகம்னு. இதுதான் என்னுடைய முதல் புத்தகம் என்று கூறினார். முதல் புத்தகத்திலேயே இவ்வளவு திறமையான ஒரு பெண் எழுத்தாளரை பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நானும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மென்மேலும் பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இங்க இருக்கு. அதனால தயவு செய்து, இப்ப கூட அண்ணன் ஒருத்தர், பெண் எழுத்தாளர் இருக்காங்க, பெண்கள் எல்லாம் முதல்ல கூப்பிடணும், ஏன் ஆண்களை கூப்பிடுறீங்கன்னு எனக்கு கோபம் வேற ஏற்படுத்தினாரு.
இங்க உட்கார்ந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், அப்படியெல்லாம் நாங்க எதிர்பார்க்கலன்னு. எங்கள முதல்ல கூப்பிடுங்க, எங்கள கடைசியா கூப்பிடுங்க. எங்கள அழைத்ததே போதும். இன்னும் அரசியல் அரங்கத்திலும் சரி, இன்னும் இன்னும் எல்லா துறைகளிலும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும். அங்க வந்து பாலின சமத்துவம் அப்படிங்கிறது நமக்கு மிக தேவையான ஒன்று. ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நீங்க இரக்கமும் பட வேணாம். ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நீங்க எந்த விதமான ஒரு ஒரு கருணையும் பட வேணாம். நாங்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான். இன்னும் சொல்லப் போனால் ஆண்களை விட வலிமையானவர்கள். அது உண்மையா இல்லையாங்கிறதுக்கு அவங்க அந்த பிரசவம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மிகவும் வலிமையானவர்கள் பெண்கள். இனிமேல் யாராவது எந்த மேடையிலயாச்சும் ஒரு பெண்ணாக இருந்துன்னு தயவு செய்து சொல்லாதீர்கள். இதை நான் இந்த மேடையில நான் வலியுறுத்திக்க விரும்புறேன். பல கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குடிப்பழக்கத்தினால தமிழ்நாடே சின்னாபின்னமாக ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் 10 ஆண்களுக்கு சமமாக வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அப்ப பெண் அப்படிங்கறத நீங்க அங்க சொல்லுவீங்களா? குடி நோயாளிகளாக மாற்றப்பட்டு இன்னைக்கு பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து அந்த குடும்பத்தை எல்லாம் யார் காப்பாத்திட்டு இருக்கா? ஒரு பெண் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டிலையும் சரி, உலக அளவிலையும் சரி, பெண் என்பதற்காக நீங்க ஸ்பெஷலா எதுவும் கொடுக்க வேணாம். மரியாதை கொடுங்க, அன்பை செலுத்துங்க, எல்லா உயிரையும் சமமாக பாருங்க, ஏற்றத்தாழ்வு வேண்டாம். இனிமேலும் நீங்க பெண்ணுன்னு சொல்லி நீங்க செய்யற சிறப்பு சலுகைகளுக்கெல்லாம் நாங்க ஏங்கி கிடக்கலங்கிறத சகோதரி ஜென்சி மூலமாக நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவர்களுடைய எழுத்து நடையில அந்த ஆணவம் தெரிகிறது. உண்மையா இல்லையா சகோதரி? நான் பெண் என்கிற ஆணவத்தோட அதுல எழுதியிருக்காங்க. நான் தயவு செய்து யாரை தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பெண்ணியவாதியே கிடையாது. நான் ஆண்களை மதிப்பவள். என்னுடைய கணவருடைய மிகப்பெரிய சப்போர்ட்ல தான் இன்னைக்கு பொது வாழ்க்கையில 10 ஆண்டு காலமாக களத்துல இறங்கி போராடி கைது செய்யப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்திச்சு பல்வேறு விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஆண்களை மதிக்கக்கூடியவள், ஆண்களை போற்றக்கூடியவள் தான். நான் எதுவும் இங்க பேசல. ஆனா ஒரு சாதனையாளராக ஒரு பெண் வரும்போது பெண்ணாக சாதித்தார் அப்படிங்கறத தயவு செய்து சொல்லாதீங்கிறத பதிவு பண்ண விரும்புறேன். நிச்சயமாக இந்த அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் ஆத்மார்த்தமாக நம்ம ஆன்மாவோட சேர்ந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் மிக மிக வெகுவாக தமிழகம் மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள தமிழ் பெண்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இங்க நட்புக்காக தான் வந்தேன். இந்த புத்தகத்தோட எழுத்தாளரும் எனக்கு தெரியாது. அந்த புத்தகத்தையும் நான் படிக்கல. நசீர். என்னங்க? புரியல. நேர்மையா தானே இருக்கணும். இங்க நேர்மையா இருக்கிறது தான் பெரிய தப்பு, கஷ்டமா இருக்கு. நேர்மையா வாழ்றதா கஷ்டமா இருக்கு. என்னங்க? ஆ, தலைவன், எங்க தலைவன். மாண்புமிகு முதலமைச்சர் நேர்மையா இருக்கணும் எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்காரு. சந்தோஷம். அதனால எனக்கு வந்து நசீர் அண்ணன் சொன்னாங்க. அவருடைய அன்புக்காக வந்தேன். நான் ஒரு நடிகன். இத பத்தி பேசும்போது ஒரு விளம்பரம் கிடைக்கும். அந்த எழுத்தாளருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னா, அதுக்கு சந்தோஷம் எனக்கு. அதுக்காக தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் படிச்சு பார்த்தா, என்னடா இது அம்மா அன்பு அம்மாவும், அக்கு ஆண்மக்க அக்குக்கே எனக்கு வந்து அர்த்தம் தெரியல. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். அக்கு வேற, ஆணி வேற எங்க ஊர்ல பேசுவாய்ங்க. அக்கு வேற, ஆணி வேற உன்னைய பிரிச்சு பேஞ்சிருவேன்னுவாய்ங்க. அப்ப அக்குன்னா என்ன? எலும்பா, தசையா? அப்படின்லாம் அண்ணன்ட்ட அரவிந்த் அண்ணன்ட்ட கேட்டேன். இல்லப்பா அது ஒரு அக்குபஞ்சர் வார்த்தை. அது ஒரு மருத்துவ வார்த்தை அப்படின்னாரு. ஓகே சரி. அப்படின்னா அவங்க எழுத்தாளர் வந்து அவங்கள பத்தி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் கதைகள் இருக்கும். எல்லாருக்கும் சுயசரிதை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும், திறமை இருக்கும். அத வந்து எழுத்துக்களா எழுதும்போது, அ அது மக்களுக்கு போய் சேரும்ன்னு சொல்லும்போது, இதுல என்ன எண்ணம் பார்த்தா, சுயநலமா வாழ்றவங்க ஒரு குரூப். சுயநலத்தோடு பொதுநலமா வாழ்றவங்க ஒரு குரூப். பொதுநலம் மட்டுமே வாழ்க்கையா வாழ்றவங்க சித்தர்கள். சோ சித்தர்களுடைய ஒரு ஒரு விஷயத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆ அவங்களுக்கு தோணுனது, அவங்களுக்கு ஒ அனுபவிச்சத அவங்க எழுதியிருக்காங்க. அது நினைக்கும்போது, அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அதுவும் மருத்துவம் சார்ந்து இருக்கும்போது, இந்த புத்தகத்த இன்னும் படித்து, அதுல இருக்க உண்மை நன்மைகளை நீங்க பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த புத்தகத்த பத்தி நான் பேச விரும்ப வரல. பேசல, சொல்லல. ஏன்னா இது ஒரு அ ஒரு தனிப்பட்ட ஒரு அவங்களுடைய அனுபவம் சார்ந்தது. அத தாண்டி அப்படி ஒரு பெண் ஐயோ! பெண்ணுன்னா அவங்க கோச்சுப்பாங்களே! இல்ல. ஆ பெண். போதுமாக்கா? லூசு பெண். இல்ல, இல்ல. அவங்க 3 1/2 வயசுல இருந்து பல இன்னல்கள சந்திச்சிருக்காங்க. அப்படிலாம் சொல்லும்போது, நான் சொன்ன பெண் ஒரு ஒரு பெண். ஐயோ! என்னங்க என்ன சொல்றது? ஐயோ! ஓகே ஃப்ளோ போச்சே. பெண் அவங்க வந்து இருங்க.
ஓகே. அவங்க 3 வயசுல இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயத்த எழுதியிருக்காங்க. அது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்காங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாவும், பொதுநலமாவும் சொல்லியிருக்காங்க. படிங்க. படிச்சிருந்தா இன்னும் நெறைய பேத்துக்கு சொல்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே இன்னைக்கு இந்த புத்தகத்த பத்தி படிச்சு 4 பேருக்கு சொல்லுங்கன்னு தான் உங்கள நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் ஒண்ணு தோணுச்சு. அ அவங்க ஒரு கிறிஸ்டியன். அவங்க இன்ஸ்பயர் ஆனது ஒரு ஹிந்து, ஒரு சிவன். அத ப்ரமோட் பண்றது அண்ணன் நசீர். எப்படி இருக்கு பாருங்களேன். இதுதான் தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு ஒற்றுமைய வலியுறுத்தி ஒரு எல்லாரும் சந்தோஷமா, சமமா இருக்கணும்ன்ற சொல்றது தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அது இந்த மேடை வந்து அழகா காமிக்குது. அந்த அந்த அழகான மேடையில நானும் ஒரு சின்ன ஒரு பாட்டா இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் பெண்கள் எழுதுவது அப்படிங்கிறது இது புதிதல்ல. தமிழ்நாட்டில் பெண் எழுத்துக்கென்று ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கின்றது. தமிழ் எழுத்துக்களில் பெண்ணின் சாயல் இல்லாத, பெண்ணின் பாதிப்பு இல்லாத எழுத்துக்கள் என்று எதுவுமே இல்லை. அது சங்க இலக்கியத்திலிருந்து இன்று ஜென்சி எழுதியது வரை பெண் டச் இல்லாம, பெண் இல்லாம எந்த எழுத்துக்களுமே இங்க இல்லை. இந்த உலகத்தின் அச்சாணி பெண். அதை எல்லோரும் ஒத்துக்கொள்வீர்கள் என நம்புகிறேன். இந்த உலகத்தின் அச்சாணி பெண். பெண் இல்லாமல் இங்க எதுவுமே இயங்காது. பெண்ணோட ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் ஆண். இங்க ஆண் இல்லாமல் பெண்ணால் வாழ முடியும். எத்தனையோ தனித்து வாழ்கின்ற பெண்களை கொண்டதுதான் இந்தியாங்கிற நாடு. ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு அழகான குடும்பத்தை கட்டமைத்த ஆண்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கல்யாணம் முடிஞ்சு கணவர் இறந்து விட்டால் மறுமணம் செய்து கொள்ளாமல் குடும்பத்தையும் குழந்தைகளையும் உருவாக்குகின்ற பெண்களை கொண்ட கதைகள் இங்க லட்சோம்பது லட்சம் கதைகள் இருக்கின்றது. ஆனால் ஒரு மனைவி இறந்தவுடன் அடுத்த ஓரிரு ஆண்டுகளிலேயே இரண்டாவது திருமணம் செய்து கொள்கின்ற கணவர்களும் அதற்கான நியாயங்களையும் கொண்டதுதான் இந்தியா என்கின்ற திருநாடு. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல பிரசவம் என்பதே எனக்கு ஒரு மிகப்பெரிய வலி. இந்த பிரசவம் என்பது இங்க பெண்ணுக்கு மறுஜென்மம் அப்படின்னு ரொமான்டிசைஸ் பண்றதுக்காக நான் வரல. பட் இங்க பிரசவம் அப்படிங்கிறது, அதுவும் நீங்க மரபு வழி மருத்துவம் அப்படின்னு சொல்றது, நான் வந்து சயின்ஸ ரொம்ப ஒரு நம்புற ஒரு ஆள். என்ன மாதிரி ஒரு அ அடிமட்டத்திலிருந்து அடிமட்ட சமூகத்திலிருந்து வருகின்ற பெண்களுக்கு, சயின்ஸ் மட்டும் தான் இந்த மேடை, இந்த மைக்கு, இந்த ஸ்டேஜ் எல்லாத்தையுமே ஒரு குடுத்திருக்குது. அந்த இடத்துல மரபு வழி மருத்துவம் அப்படின்ற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது, அது பிற்போக்கா? இல்ல அது வந்து உண்மையிலுமே மரபுவழி மருத்துவம், ஆ இதெல்லாம் வந்து வீட்டில் பிரசவம் பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து, நம்ம ஒரு ஃபார்வர்டா போயிட்டுருந்த, ப்ரொக்ரெசிவா போயிட்டுருந்த ஒரு சமூகத்தை பின்னோக்கி வைக்குதா? அப்படிங்கிறதுலலாம் எனக்கு நெறையா கொஸ்டின் இருக்குது. அப்ப இந்த நாவல் வந்து மரபுவழி மருத்துவத்தை நம்புகின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அ உந்து சக்தியாக, ஒரு கேட்டலிஸ்ட்டா இருக்கும். ஆனா, சயின்ஸ்ல நான் வந்து அ ஒ ஒரு 10 மாசத்துல வந்து 4 மாசம் டாக்டர்ட்ட போய் செக் பண்ணி, 4 முறை ஸ்கேன் எடுத்து, அயர்ன் டேப்லெட்ஸ் சாப்ட்டு, பிரசவம் பார்க்குற அந்த சயின்டிஃபிக் மெத்தட் வந்து சரியா? இல்லையா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை இந்த நாவல் எழுப்புது அப்படின்னு நான் நம்புறேன். 2வது அ எம்.வி. வெங்கட்ராம். கரெக்ட்டா மூர்த்தி? எம்.வி. வெங்கட்ராம் தானே இந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷன். கரெக்ட்டா? அ? ஆ. இந்த ஹாலுசினேஷன் ஐ மீன் காதுக்குள்ள ஒரு ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. யாரோ என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் தமிழுக்கு புதிதான வகைமை கிடையாது. ஏற்கனவே எம்.வி. வெங்கட்ராம் எழுதிய காதுகள்னு ஒரு புகழ்பெற்ற நாவல் ஒண்ணு இருக்கு. அந்த நாவல்ல வந்து அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும். மிஸ்கின் சார் கூட அப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமா. சுஜாதா அ தமிழின் மிகப்பெரிய எழுத்தாளர் சுஜாதா அப்படின்னு ஒரு கதை வந்து இதே ஹாலுசினேஷன் பத்தி தான் எழுதியிருக்காரு. அப்போ இந்த மனிதர்களோடு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்குது. எதையோ ஒரு விஷயங்கள செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே வந்து தமிழ் இலக்கிய உலகத்துக்கு புதுசில்ல அப்படிங்கிறத சொல்றோம். ஆனா ஜென்சி வந்து நான் இதை ஆன்மீக ரீதியாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுல பதிவு பண்றாங்க. என் கூட ஏதோ ஒண்ணு பேசுது.
நான் ஏதோ ஒண்ணு அத கேட்கிறேன். அது என்னை ஏதோ ஒரு விதத்தில் வழி நடத்துது அப்படிங்கிறது, இங்க இருக்கின்ற எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல நம்ம இல்ல. ஏன்னா நமக்கு வந்து நாம சொல்றோம், நம்ம மைண்ட் கட்டளையிடுது. ஸோ த கனெக்ஷன் பிட்வீன் பிரெயின் அண்ட் அவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாரி தான் நம்ம நம்புறோம். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாவல் முழுக்க எனக்கு என்ன ஏதோ ஒண்ணு வழி நடத்திக்கிட்டே இருக்கு. என்கிட்ட ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நாவலோடு எனக்கு நெறைய முரண்பாடுகள் இருக்குது. ஆனா ஒரு பெண் எழுத்து அப்படிங்கிறது அப்படின்னா, இதில் பல இலக்கிய நண்பர்கள் வந்திருக்கீங்க. எல்லாருமே மாயா அஞ்சல பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. "கூண்டு பறவை ஏன் பாடுகிறது" அப்படிங்கிறது ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகம். இங்க உலகம் முழுக்க ஒரு ஆணை விட பெண்ணை எது அதிகம் எழுத வழி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி. இங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணியிருக்குது. இங்க 4 பெண்கள் இருக்கிறோம் அப்படின்னா, இங்க இத்தன பெண்கள் இங்க கூடியிருக்காங்க. இங்க ஸ்டேஜ்ல எத்தன பெண்கள் இருக்காங்க. கீழ எத்தன பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இது பண்றத விட, ஒரு ஆணின் எழுத்தில் அதிகம் இருப்பது காதலும், காமமுமாக இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணின் அது நாவலா இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி, கவிதைகளாக இருந்தாலும் சரி, இலக்கியத்தின் எந்த வகைமையாக இருந்தாலும் சரி, வடிவமாக இருந்தாலும் சரி, அதில் அதிகம் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வலி தான். ஒரு பெண்ணையும், இன்னொரு பெண்ணையும் கனெக்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வலி. அது குடும்பத்துக்குள்ள நடக்கின்ற டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கலாம். ஆஃபீஸ்ல நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். அவங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்களோ, அது சார்ந்த ஒரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனை தருகின்ற வலி, அந்த வலி தருகின்ற மன அழுத்தம் தான் ஒரு பெண்ணை 555 பக்கத்துக்கு புத்தகம் எழுத வைத்திருக்கிறது அப்படி என்றால், அது மிக நிச்சயமாக வலி மட்டும் தான் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு பெண்கள்ட்டயும், குறிப்பாக 40 வயதை கடந்த பெண்கள் எல்லாத்துக்கிட்டயும், இதைப்போல் சொல்வதற்கும், எழுதுவதற்கும் இந்த 555 பக்கம் இல்ல. 5555 பக்கம் எழுதுற அளவுக்கு வலிகளும், கதைகளும் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? பெண்கள் யாராவது எஸ் அப்படின்னு சொல்றவங்க கைய உயர்த்தினா, ஐ வில் பி வெரி ஹேப்பி. எஸ். அப்போ இங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, பெண்கள் ஏன் அதிகமாக எழுத வேண்டும்? இன்னைக்கு வந்து ஜென்ஸிங்கிற ஒரு பெண் தன்னை தானே லூசு பெண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு இது வந்து அட்வைஸ் கிடையாது. இந்த சமூகம் ஏற்கனவே இங்க பெண்ணை உயர்ந்த நிலையில எல்லாம் வச்சு பார்க்கலாமா? அது பார்க்கறதுக்கு இன்னும் இவங்கள நம்ம எஜுகேட் பண்ண வேண்டி இருக்கு. நாம தான் இவங்கள எஜுகேட் பண்ணணும். நீ என்ன மதின்னு சொல்றதுக்கு மேடையில் அமர்ந்திருக்கிற ஆண்களையும் சரி, கீழ்நிலை இருக்கிற ஆண்களையும் சரி, இந்த உலகத்துக்கு இனிமேல் வரப்போகின்ற ஆண்களையும் சரி, என்னை நீ மதி அப்படின்னு சொல்றதையே இவங்களுக்கு நாம எஜுகேட் பண்ணணும். சரிங்களா? அந்த இடத்துல இந்த லூசு பெண், அப்புறம் வேற எதுவுமே என்ன அப்படின்னா, இது எந்த இடத்துலயுமே வந்து நம்மள நாமளே வந்து என்ன பண்ணிக்க கூடாது, டீப்ரமோட் பண்ணிக்க கூடாது. நம்மளே நாமளே தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. பைபிள் வசனம் வேணாம்னு சொல்லலாம். இயேசு வேணாம்னு சொல்லலாம். தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொல்லலாம். அது இயேசு காலம். இது 2026. நீங்க பெண் என்கின்ற பெண் என்கிறவள் 33% உட ஒதுக்கீடுக்காக நூற்றாண்டு காலம் போராடிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டில் உங்களை நீங்கள் என்னது லூசு பெண் என்று அறிவித்துக் கொள்வது இந்த சமூகம் பெருமையாக பார்க்கும் மற்றும் என்று தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். இங்கு குடும்பத்துக்குள்ளும், பணிபுரிய இடங்களிலும், பொது வெளியிலும், அரசியலிலும் அறிவாக இருக்கின்ற பெண்களுக்கு இடமே இல்லை. அதுதான் சத்தியம். யாரு நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி. இங்க அறிவு ஒரு பெண்ணுக்கு எது தடை தெரியுமா? அவளுடைய அறிவுதான். அவளுடைய அறிவா இருக்கிற எந்த பொம்பளையும் வீட்டுக்குள்ள யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்க கணவருக்கு நீங்க ஆமாஞ்சாமி போட்டீங்கன்னா தாங்க நீங்க நல்ல ஒய்ஃபு. உங்க மனைவிக்கு, உங்க கணவரோட அம்மாவுக்கு, உங்க கணவரோட அக்காவுக்கு, உங்க கணவரோட தங்கச்சிக்கு, ஏன் நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கே கூட நீங்கள் ஆமாம் என்று வார்த்தையை மட்டும் உபயோகித்துக் கொண்டிருந்தால் தான், எங்க அம்மா ரொம்ப நல்லவளாச்சே. நீ ஒரே ஒரு வார்த்தை எதிர்த்து கேளு. நீ இருக்கிற எந்த சிஸ்டத்திலையும், அது வீடா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், நீ வேலை பார்க்குற எந்த இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல நீ ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு பெண்ணாக நீ செய்வது என்னுடைய டிக்னிட்டிக்கு, என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுகிறதுன்னு நீ சொன்னேனா, பொம்பளைக்கு எதுக்கு சுயமரியாதை? பொம்பளைக்கு எதுக்கு சுயமரியாதை என்கின்ற கேட்கின்ற உலகம் இது. அதனால அந்த லூசு பெண் நீங்க அடுத்து இது வந்து என்ன சொல்றேன்னா, உங்களோட சகோதரியா, ஆ உங்களை போன்ற ஒரு எழுத்தாளராக நான் இந்த சமூகத்தை பார்த்த வரையில், நான் என்னுடைய 51 வருட வாழ்க்கையில் கத்துக்கொண்ட ஒரு விஷயமாக சொல்கின்ற ஒரு ஹம்பிளான ரிக்வெஸ்ட்டா கூட இத நீங்க வச்சுக்கோங்க. எந்த பெண்களும் இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது. எந்த பெண்களும்
நீங்கள் பெண்கள் சுய கௌரவத்தோடு வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களை நீங்களே இல்லைன்னா, உனக்கு அறிவு இல்லாம கூட இருக்கட்டும், வளர்த்திக்கோ. ஆனா அறிவு இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடி. ஏன்னா, இங்க நமக்கு அறிவு இல்லைங்கிறத நாமளே பிரகடனப்படுத்திக்கிட்டாலோ, இல்ல நான் கொஞ்சம் லூசுங்க. நான் கெக்க பிக்கேன்னு அப்படிதான் சிரிப்பேங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த ஆண் சமூகம், நான் இத்தனை ஆண்களை வைத்துக்கொண்டு இப்படி பேசுறது, இதே நான் இப்போ ஸ்டேஜ விட்டு இறங்குனோனே இதுல பலர் சொல்லலாம். "அதுக்கு ஏன்டா மைக்க குடுத்தீங்க? அது அவ்ளோ பேச்சு பேசிட்டு போச்சும்பாங்க." இட் வில் ஹேப்பன். இட் வில் ஹேப்பன். அப்போ இங்க வந்து சுயமரியாதையோடு ஒரு பெண் வாழ்வது என்பது 2026லயும் எந்த இடங்கள்லயும், அது குடும்பமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் அது இன்னமும் ஒரு காஸ்ட்லி அஃபேரா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப விலை கொடுக்க வேண்டியதா இருக்குது அது ஒவ்வொன்னுத்துக்கும். அப்ப அந்த இடத்துல நம்மை லூசு பெண் அப்படின்றத விட, நீங்க வந்து ஒரு வேற ஏதாவது உங்கள பாசிட்டிவா காட்டுற மாதிரி அங்க ஒரு வார்த்தை எழுதியிருந்தீங்கன்னா, அது ஒட்டுமொத்த பெண்களுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது, என்னுடைய ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஒரு அ இது இத பத்தின அந்த நூலை பத்தின ஒரு ஏன்னா இது நூல் அறிமுக கூட்டம் தான் ஒழிய, இது வந்து விமர்சன கூட்டம் இல்ல. அதனால தான் இந்த புக்க பத்தியும் ஒரு எழுத்தாளரா எனக்குள்ள இருக்கிற ஒரு ஃபெரோசியஸ் ரீடரா எனக்குள்ள இருக்கின்ற சில விஷயங்களையும் நான் வந்து பின்னாடி உங்ககிட்ட பர்சனலா சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆ இது வந்து ஒரு இந்த அ பெண்ணாகவே நான் இருப்பதாலும், பெண்ணாகவே இருந்ததால் பலவிதமான நிராகரிப்புகளையும், புறக்கணிப்புகளையும், அவமானங்களையும் நான் இருக்கின்ற அத்தனை பொதுவெளியிலும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மட்டுமே இதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். இதற்காக ஆண் நண்பர்கள் வருத்தப்பட வேண்டாம், கோபித்துக் கொள்ள வேண்டாம். நான் சொன்ன வார்த்தைகளில் எதுவுமே பொய் கிடையாது என்கின்ற பட்சத்தில், அதை நீங்கள் எல்லோரும் யோசித்து பார்த்தால், அதுவே இந்த புத்தகத்தின் வெற்றியாக இருக்கும் என்று நம்பி, நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானும் அம்மா பையன்தான். அம்மா பையன்னா மாத்தி கீத்தி செய்தி போட்டுற போறீங்க. எங்க அம்மாவோட பையன் உம்மு சல்மா அவங்களோட பையன். மாமா அது வேற மாத்திடுவாங்க மாமா. இந்த நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியாக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு இறை நம்பிக்கையாளர். ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த புத்தகமாக இது நான் பார்த்துருக்கிறேன். நான் புத்தகத்தில் 560 பக்கம் முந்தா நேத்தான் வந்து கொடுத்தாங்க. சத்தியமா முழுசா படிக்க முடியாது. இதை முழுசா படிச்சிருக்கோம்னா எங்க நாஞ்சில் சம்பத் அண்ணன் மட்டும்தான் படிச்சிருக்க முடியும். அவர் படுத்துக்கிட்டே படிப்பார். அவர் கூட ஒரு 38 தொடர் பயணம் மேற்கொண்டேன். 2017 நினைக்கிறேன். ஒவ்வொரு ரூம்ல போனாலும் எப்பவுமே அவர்கிட்ட அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட இருக்காது. நீங்க பாருங்களேன், இவர் பட்டன் ஃபோன் வச்சிருப்பாரு. என்ன மாமா படிச்சிட்டு இருக்கிறேன். படிச்சு 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 படிக்கக்கூடிய அந்த 560 புத்தகத்தை இந்த பக்கத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் படித்தா அவரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் இதை முழுமையா பேச முடியும். இன்னொன்று கேட்டிங்கன்னா ரொம்ப ராசியான மனிதர். 2016 டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நான் ஒரு அமைப்பு ஆரம்பித்தேன். தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குன்னு சொல்லி நான் ஒரு நிறுவனராக இருந்து அதை தொடங்கி வைத்தவர் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள். இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஜென்சி ஆட்சி, ஜென்சியின் புத்தகம். முதல் புத்தகத்தை வெளியிடுறாங்க. மிகப்பெரிய ராசியானவர் தொடங்கி வைக்கிறார். கையில புத்தகத்தை வாங்கிட்டார். மேலோங்கி 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 சொல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பணிதும் உன் பணியை போல நன்மும் நிற்போக்கென்றும் நசுத்திட வேண்டும் இறைவா என்ற இறைவாவை புகழ்ந்து இங்கே வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், அரசியல் கட்சி தலைவர்களையும், இயக்குநர்களையும், நடிகர்களையும், ஆன்றோர்களும் சான்றோர்களையும் பொதுமக்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை சொல்லி, என்னப்பா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறியா? இது முன்னாடி பேசி முடிக்க போறோம்னு நினைச்சிட்டீங்க. நான் முடிச்சிடறேன். கண்டிப்பா அவர் தான் பேசுவார். ரொம்ப அருமையான புத்தகங்க. இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு 68 பக்கம் 67 பக்கம் படிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சாராம்சம், இப்போ போட்ட வீடியோ, ஜென்சி மேடமோட வந்து பேசும்போது இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த உள்வாங்கினேன். ஒரு பெண் அந்த போராட்டத்தை எப்படி வந்து பிரசவிக்கும் போது என்ன அன்பை பெறுறாங்களோ, எந்த வலியை பெறுறாங்களோ, எந்த வேதனையை பெறுறாங்களோ, எந்த போராட்டத்தை பெறுறாங்களோ, இதையெல்லாம் பெற்றாலும்
அந்த பெண் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கும்போது ரொம்ப இனிமையான சிரிப்பை கொடுக்கிற மாதிரி இந்த புத்தகம் நம்மளுக்கு சிரிப்பை தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தின் நோக்கம் பெண்கள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவு இந்த விஷயத்துல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க, அதை முழு நோக்கத்தோடு இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் தென்னாட்டு சிவனே போற்றி எந்நாட்டு இறைவா போற்றி என்ற சிவபெருமானை பிரார்த்திக்கின்றது. இந்த புத்தகம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் எந்த பகவத்கீதை ஏற்றுக்கொள்கின்றதோ, எந்த புனித குரான் ஏற்றுக்கொள்கின்றதோ, இயேசு பிரானை போதித்திருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல, இறை வசனத்தில் இருக்கக்கூடிய செய்தியை இந்த ஜான்சி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குரான் எதை சொல்கின்றதோ, எதை போதிக்கின்றதோ, எந்த செய்தியை சொன்னதோ, எந்த நற்காரியங்களை புரிந்ததோ, எந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும், தாயின் பாதத்திலே சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னது போல, எந்த பெண்களை மதிக்குதோ அந்த விஷயத்தை ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் குழந்தை உண்டாக்கி குழந்தை பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால் இது குரான் சொல்லியிருக்கின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல, நான் பலஸ்தீன்ல அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், பலஸ்தீன்ல ஆண் துணை இல்லாமல் ஈசாவை பெற்றெடுத்தார் என்ற உண்மை செய்தியை இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கற்பனையாக கொடுத்த செய்தியை சொன்னு சொல்லி குரான் இருக்கக்கூடிய உண்மை செய்தியை ரொம்ப அழகாக தத்துரியமாக ஒரு சாமர்த்தியமாக புரியும் பக்கத்துல இதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. உண்மையாகவே எல்லோரும் இந்த நாட்டின் மன்னர்கள், இங்கே இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஜெயினிசர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே மையமாக வைத்திருக்கின்றன. எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல அவங்க, இந்த குரானையும் சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்தவர் இயேசு பிரானையும் சொல்லியிருக்கிறாங்க, சிவபெருமானையும் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் யார் வரப்போறா, எப்படி வரப்போறார், கோட்டு போட போறாரா, நிறைய விஷயத்த அதில் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறது அந்த புத்தகம். எல்லோரும் ஒன்றுதான் என்பதற்கு நான் ஒரு சிறு 2-3 உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. நாங்கள் காபத்துல்லாஹ்க்கு போவோம், மக்காவுக்கு. லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இறைவா உன்னிடம் வரேன், உன்னை நாடி வரேன், உன்னை தேடி வரேன், புனித யாத்திரைக்கு வரேன், புனித ஹஜ்ஜி செய்ய வரேன்னு சொல்லி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஹஜ்ஜி செய்ய போகும்போது கீழே வெள்ளை ஆடையும் மேலே வெள்ளை ஆடையும் உடுத்துவோம். ஆனால் எங்கள் இந்து சமுதாய மக்கள், எங்கள் தமிழ் சமுதாய மக்கள், நீங்க கோவிலுக்கு போகணும்னா நம்ம பார்ப்போம். நான் ஒரு சமுதாயத்தின் பேரை சொல்ல விரும்பல, நீங்க குருவாயூர் கோவிலுக்குலாம் போங்க, நேற்று சிஎம் சார் போன கோவிலுக்கெல்லாம் போங்க, மேலே கீழே வெள்ளையும் மேலே வெள்ளையும் உடுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ் கோடு எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய பிரம்மா என்று போதிக்கிறீர்கள், அவர்கள் அப்ரஹாம் என்று போதிக்கிறார்கள், நாங்கள் இப்ராஹிம் என்று போதிக்கின்றோம். அந்த கலாச்சாரத்தில் எல்லாம் ஒன்றுதான் என்று அந்த வடிவிலே தெசூரம் உருவாயிருக்கின்றது. நாங்கள் காபத்துல்லாவை ஹரம் என்று ஒரு வார்த்தையை சொல்வோம். ஹரம் என்றால் பார்சியின் வார்த்தை. ஹரம்னா என்ன? நாங்கள் எங்க போறீங்க? ஹரம்க்கு போறோம். அண்ணே முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஹரம்க்கு போவோம். ஹரம்னா என்ன? பார்சி, ஈரானிய மொழி. உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதி. அப்ப உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதினா, நாங்கள் காபத்துல்லாவோட புனித ஸ்தலத்துக்குள்ள அந்த தொழுவதற்கும் ஓதுவதற்கும் ஹஜ்ஜி செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் போறோம் சொன்னா அங்க உயிரினத்தை கொல்ல தடைப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் பகுதி அக்ரஹரம், உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதி என்று சொன்னால், அன்று நாள் முதல் இன்று நாள் வரை இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அந்த ஆதாம் ஏவாள் வழியில தான் வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை தான் இந்த மார்க்கமும் இந்த இந்து சமய அறமும் இந்த கிறிஸ்தவ சமய அறமும் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் அந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் பிரம்மா என்று போதிக்கின்றார்கள். இப்ராஹிம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி காயத்ரி என்று சொல்லக்கூடியவர்களை ஹாஜிராமா என்று போதிக்கிறார்கள். அவர் இருக்கக்கூடிய சாரா என்றவர்கள்
சாரா என்றவர்கள் வத்தி என்ற கிராமத்தில் பிறந்தாராம். சாராவதி, அவர் சரஸ்வதி என்று போதிக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்தினவரே, மனித குலத்தை சேர்ந்தவரே. அததான் ஹானபல் சீஃப் மினிஸ்டர், மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் விஜய் சார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே நல்லாட்சியை தந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தென்னாட்டு சிவனே போற்றி, எந்நாட்டு இறைவா போற்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லாஹு அக்பர், எல்லோரும் ஒன்றும் சொல்லி ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கின்றார்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த புத்தகம் ஆசிரியர் அவர்கள், ஜான்சி அவர்கள் மேலும் மேலும் உயர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்த அன்று நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். ஒரு வரலாற்று பெருமை உள்ள பிரசாத் அரங்கில் தங்கை ஜென்சி அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த அற்புதமான படைப்பு அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்கிற இந்த நூலை அறிமுகம் செய்கின்ற இந்த நிகழ்வில் எளியவன் நான் கலந்து கொண்டு கடமையாற்ற வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்த என் உயிர் தம்பி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்பது என்னுடைய பயணத்தில் நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிற ஒரு நிகழ்ச்சி. புத்தக வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் வாசிக்கிற தளம் தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது. யோசிக்கிற மனிதர்கள் அருகிக் கொண்டிருக்கிறார்கள். மானிடம் நொண்டுகிறது. மனிதாபிமானத்தின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கிறது. இந்த சூழலில் இந்த புத்தகத்தை இங்கே அறிமுகம் செய்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு பெண்ணுரிமைக்கான குரல் இந்த புத்தகத்தில் விரவி கிடக்கிறது, நிரவி கிடக்கிறது. ஒரு ஆணாதிக்க சமூகம்தான் இந்த சமூகம். தமிழ் கற்றவர்கள் இங்கிருந்தால் கவலையோடு ஒன்றை பதிவு செய்கிறேன். பாரதி புதுமை பெண்களை கொண்டாடியவன். ஆணுக்கு பெண் சமம் என்று கும்மியடிக்க சொன்னவன். சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் செய்வதும் இங்கே பெண்களாலே என்றும் பாடியவன். அவன் பெண்களை பாடினான், பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தான் என்று பேசப்படுகிற அதே பாரதி பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியை சூதுக்கு பணயமாக வைத்து தோற்றான். பாண்டவர்கள் தோற்றார்கள். அப்பொழுது பாரதி பேசுகிறான், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று கேட்கிறான். தமிழ் கற்ற பேரறிஞர்கள் கூட இதை சிந்தித்திருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று பெண்ணுரிமையை பேச வந்த மகாகவிஞன் பாரதி அந்த இடத்தில் சறுக்கி விழுந்து விடுகிறான். ஆகவே இது ஒரு ஆணாதிக்க சமூகம்தான். இதிலே பாரதியும் விதிவிலக்கில்லை, பாரதிதாசனும் விதிவிலக்கில்லை. ஆகவே ஒரு இலக்கியம் படித்தவன், தமிழ் கற்றவன் என்ற தகுதியில் இன்றைக்கு ஜென்சி எழுதியிருக்க இந்த புத்தகம் ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி என்று பாண்டிச்சேரியில் ஆனந்தரங்கம் பிள்ளை எழுதிய டைரி புத்தகமாக வந்தது. ஜென்சிக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது கிடைக்குமா என்று பாருங்கள். அந்த ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி குறிப்பிற்கு பிறகு
நாட்குறிப்பு ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது என்றால் ஜென்சியினுடைய இந்த புத்தகம் தான் என்பதை இங்கே பதிவு செய்ய. அவர்களுடைய நாட்குறிப்பே புத்தகமாக இங்கே மலர்ந்திருக்கிறது. அவர்கள் ஒரு 3.5 வயதாக இருக்கும் பொழுதே ஒரு சபிக்கப்பட்ட சமூகத்தினுடைய எல்லா வலிகளையும் உள்வாங்கிக் கொண்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆண்களின் மீது அவர்களுக்கு தனித்த கோபம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் அவர்கள் கொண்ட அந்த பாத்திரத்தில் அவர்கள் அனுபவித்த வலியை, துயரத்தை பதிவு செய்கிற பொழுது இங்கே ஆண்கள் குற்றவாளி கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். ஆரியூர் தங்கை ஜென்சி இங்கே கண்ணியத்திற்குரிய முஸ்தபா சுட்டிக்காட்டியதை போல இந்த நூல் முழுவதும் ஒரு சமய நல்லிணக்கத்திற்கான சாமரத்தை எடுத்து ஜென்சி வீசியிருக்கிறார்கள். ஒரு ஆணாதிக்க உலகம் என்பதை நான் ஒப்புக்கொண்டாலும் இன்றைக்கு சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் பெண்கள் படைப்பாளியாக இருந்திருக்கிறார்கள். உலகில் எந்த நாகரிகம் பெற்ற சமூகத்திலும் இந்த பதிவில்லை. நான் ஜென்சிக்கு சொல்கிறேன், சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் பெண்கள் படைப்பாளியாக இருந்தார்கள். ஆண்களுக்கு நிகராக அவர்கள் அன்றைக்கு கவிதைகள் எழுதினார்கள். சங்க காலத்தில் ஒரு கொடைவள்ளல் இருந்தான், அவனுடைய பெயர் பாரி. மூவேந்தர்கள் முற்றுகையிட்டு பாரி பரம்புமலையை சூறையாடி அன்றைக்கு அவன் கொல்லப்பட்டான் பாரி. பாரி மறைந்ததற்கு பிறகு பாரியினுடைய மகள் அங்கவை, சங்கவை என்ற 2 பெண்கள் பாரியினுடைய நினைவு நாளில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நேற்றும் இந்த வானம் இருந்தது, நேற்று எங்கள் குன்றும் இருந்தது, நேற்று அரசு பீடத்தில் எங்கள் தந்தையும் இருந்தார், இன்று இந்த வானம் இருக்கிறது, இந்த வானத்தில் நிலவும் இருக்கிறது, எங்கள் தந்தையும் இல்லை, எங்கள் குன்றும் எங்களிடத்தில் இல்லை, அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையுமுடைய என்று சொல்லி அன்றைக்கு சங்க காலத்தில் 2 பெண்கள் பாடுகிறார்கள். முதல் நாள் போர்க்களத்திற்கு இந்த ஊரை பாதுகாக்க வேண்டிய கடமையை செய்யக்கூடிய தன்னுடைய மணாளன் திரவியம் தேடுவதற்கு திரைகடல் தாண்டி போகிறான். அவன் திரைகடல் தாண்டி போனதான் என்பதை தெரிந்து கொண்டு எதிரிகள் அந்த ஊரை சூறையாடுவதற்கு முற்றுகையிடுகிறார்கள். இந்த ஊரை காப்பாற்ற வேண்டிய கடமைக்கு தலைமை தாங்குகிற கடமன் ஊரில் இல்லை. இந்த நேரம் இந்த தொட்டில் மண்ணை கவர எதிரிகள் வந்திருக்கிறார்கள் என்று கருதி காலத்தால் மூத்த தன்னுடைய வயது முதிர்ந்த தந்தையை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள் ஒரு பெண். அவர் எதிரிகளோடு சண்டையிட்டு அவர்களோடு தாக்கு பிடிக்க முடியாமல் போர்க்களத்திலே இறந்து விடுகிறார். மனச்சாட்சியற்ற எதிரிகள் அடுத்த நாளும் போர் முரசு ஒலிக்கிறார்கள். மீண்டும் மண்ணை கவருவதற்கு படைகளோடும் பரிவாரம் கொண்டும் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட அவள், நேற்று தந்தை இழந்தவள் இன்றைக்கு தன்னுடைய மூத்த தமையனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். அவனும் எதிரிகளோடு சண்டையிட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் போர்க்களத்தில் இறந்து விடுகிறான். 3வது நாளும் போர் முரசம் ஒலிக்கிறது. மண்ணை காப்பாற்ற வேண்டிய கணவன் ஊரில்லாத நேரத்தில் 1000 கனவுகளோடு கல்யாணத்திற்கு காத்திருந்த தன்னுடைய வாலிப தம்பியை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். அந்த வாலிப தம்பியும் போர்க்களத்துக்கு போகிறான், எதிரிகளோடு சண்டையிடுகிறான், சமர் செய்கிறான். ஆள்வலியும் தோல்வலியும் உள்ள அவன் எதிரிகளோடு தாக்கு பிடித்து நின்று களமாடுகிறான், ரத்தம் சிந்துகிறான். நிராயுத பாணியாக ஆயுதம் இல்லாமல் போராடி அவனும் அந்த களத்திலே கொல்லப்படுகிறான். தம்பியும் இறந்து போனான். என் பெருமைக்குரியவர்களே, மீண்டும் போர் முரசு ஒலிக்கும் நாளைக்கு ஒலித்தால் என்ன செய்வது என்ற கவலையோடு இருக்கிறாள். அதிகாலை நேரம் கடல் தாண்டி போன கணவன் வந்து வீட்டு கதவை தட்டுகிறான். அவள் அழுது கொண்டிருக்கிறாள், கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறாள். ஒரு சோக சித்திரமாக இருக்கிற தன்னுடைய காதல் மனைவியை பார்த்து, உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது,
இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய கடமை மறந்துவிட்டு நீ பொருள் தேடுவதற்கு, திரவியம் தேடுவதற்கு திரைகடல் தாண்டி போனாய். இந்த தொட்டில் மண்ணை கைப்பற்றுவதற்கு எதிரிகள் படையெடுத்தார்கள். அதை காப்பதற்கு என்னுடைய தந்தையை போர்க்களத்திற்கு அனுப்பினேன், தமையனை போர்க்களத்திற்கு அனுப்பினேன், கல்யாணத்திற்கு காத்திருந்த கனவுகளோடு இருந்த தம்பியை போர்க்களத்திற்கு அனுப்பினேன். 3 பேரும் போர்க்களத்திலேயே செத்து போனார்கள். நான் இப்பொழுது கண்ணீரோடு இருப்பதற்கு காரணம் மாற்றார் எப்போது வருவார்கள் என்று தெரியாது என்று இருக்கிற பொழுது நீ வந்திருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவளுடைய கன்னத்தில் படிந்த கண்ணீரை துடைக்கிறான். மாற்றார்கள் போர்பரசு கொட்டுகிறார்கள். அவள் கன்னத்தில் முத்தமிடுத்து விட்டு, உன்னுடைய தமையனுக்கும் தந்தைக்கும் தம்பிக்கும் நேர்ந்த கதி எனக்கு நேராது, சிறுக்களம் சென்று வருவேன், வென்று வருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். அவனும் போர்க்களத்தில் செத்து போகிறான். கடைசியில் கணவன் இறந்தான், தந்தை இறந்தான், தமையன் இறந்தான், தம்பி இறந்தான். மீண்டும் மாற்றார்கள் மீண்டும் போர் முரசு ஒலித்து அந்த மண்ணை கபலீகரம் செய்ய வருகிற பொழுது 5 வயது பிஞ்சு குழந்தைக்கு அவனுடைய பரட்டை தலையை நீவி, பாறு மயிர் குடுமி, அவன் தலையில் எண்ணெய் நீவி, வெள்ளி ஆடை உடுத்தி, அவன் கையிலே வேலை கொடுத்து, சென்று வா மகனே, வென்று வா என்று சொல்லி 5 வயது பையனை போர்க்களத்துக்கு அனுப்பிய புறநானூற்று தாயை சங்க இலக்கியம் சித்தரிக்கிறது. ஆகவே அந்த நாளிலேயே நமக்கு பெண்களுக்கு இந்த குணம் இருந்தது தமிழகத்தில். ஆகவே படைப்பாளிகளிலே பெண்கள் தனி ரகம் அல்ல, சங்க காலத்திலிருந்து அது இருந்துதான் வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண் தன்னை நிலைநிறுத்துவதற்கு அவள் நிறைய போராட வேண்டியிருக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு 28 ஆண்டு காலம் நெல்சன் மண்டேலா அவன் சிறை வைக்கப்பட்டான். தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்து வைத்தது. அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறான். பெண்ணுக்கு கடமை அதிகம், பெண்ணுக்கு உரிமையும் அதிகம். அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிற பொழுது நெல்சன் மண்டேலாவினுடைய பிறந்த நாள் வரும். லட்சக்கணக்கான மக்கள் தென்னாப்பிரிக்காவில் கூடுவார்கள். ஒரு அலமாரி கொண்டு வைக்கப்படும். அலமாரி இருந்து ஒரு கேக்கை எடுத்து மேசையின் மீது வைத்து அந்த கேக்கின் மீது மெழுகுவர்த்தியை ஏற்றி அவளை விண்ணியே நின்று சத்தம் போடுவாள், நெல்சன் மண்டேலா என்று வான மதுர முழங்குவாள். ஆரவாரம் செய்யும் அந்த கூட்டம். மெழுகுவர்த்தி எரிந்து தீருகிறவரை இவள் முழக்கமிடுவாள். அதே கேக்கை தூக்கி மீண்டும் அலமாரியில் வைத்து விடுவாள். பிறந்த நாள் கூட்டம் முடிந்துவிடும். அடுத்த ஆண்டும் அதே கேக்கை தூக்கி மேசையின் மீது வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி 28 வருட காலம் அவன் சிறையில் இருந்த காலத்தில் அவனுடைய பிறந்த நாளை பின்னி கொண்டாடினான். வெளிவந்தான் சிறை உடைத்துக் கொண்டு, மக்களை சந்தித்தான், மகத்தான வெற்றி பெற்றான். தென்னாப்பிரிக்காவினுடைய மகுடத்தை அலங்கரித்தான். 28 ஆண்டு காலம் தான் வகித்த பாத்திரத்தை விடுதலைக்காக ஏற்றுக்கொண்டு களத்தில் நின்ற தன்னுடைய காதல் மனைவி வின்னியை அவன் தென்னாப்பிரிக்காவில் அவன் தலைமையில் அமைந்த ஆட்சியில் அமைச்சராக்கி அழகு பார்த்தான். என்ன ஆயிற்று என்றால் 3 மாதத்தில் அவள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அவளை மந்திரி சபையில் இருந்து நீக்கி மனைவி என்கிற உரிமையை கூட அவள் இருந்து எடுத்து விட்டான். யாரு? நெல்சன் மண்டேலா. இதுதான் உலகம். இந்த உலகத்தில் ஜென்சி எழுதுகிறாள். எல்லா அனுபவங்களையும் பிழிந்து கண்ணீர் மல்க தந்திருக்கிறாள். எனக்கு ஒரு ஆச்சரியம். படைப்புலகத்தில் ஒரு பெண் ஒரு புதிய அத்தியாயத்தை இங்கே தொடங்கி இருக்கிறார். நிறைய எழுத்தாளர்கள் நான் படித்திருக்கிறேன். லட்சுமியிலிருந்து, அனுத்தமாவிலிருந்து, கோதை நாயகியிலிருந்து நான் தமிழில் இருக்கிற எல்லா பெண்கள், இன்றைக்கு இருக்கிற அம்பை, எல்லாவரையும் நான் படித்திருக்கிறேன். எல்லா நூல்களையும் விட இந்த நூல் வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம், அவர்கள் கதை எழுத வேண்டும் என்பதற்காகவே எழுதினார்கள். ஆனால் ஜென்சி
ஒரு வதையை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே எழுதினாள். அதனால் இந்த புத்தகம் மதிப்பு கொடுக்கிறது. இதை சுவாரஸ்யமாக கொண்டு போக வேண்டும் என்று ஜென்சி நினைக்கவில்லை. நித்தமும் நாட்குறிப்பு எழுதுகிறவன் என்ற தகுதியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு மிகப்பெரிய ஆவணம். நான் நண்பர் முஸ்தபாவுக்கு வைக்கிற வேண்டுகோள், இந்த புத்தகத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நண்பர் ராஜ்மோகனை அணுகி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா நூலகங்களும் இந்த புத்தகம் இடம்பெறுவதற்கு இந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு படைப்பவனை ஊக்கமளிப்பது என்பது அதுதான். ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் இப்படி ஒரு படைப்பு இந்த நூற்றாண்டில் 2026 வந்திருக்கிறது. இது எல்லா பெண்களும் படிக்க வேண்டும். பெண்கள் இப்பொழுது படிப்பதில்லை. எல்லோரும் தொலைபேசியில் தொலைந்து கொண்டிருக்கிறார்கள். கையிலே ஒரு ஆண்ட்ராய்டு போன், அதுதான் அவர்களை இயக்குகிறது. எல்லோரும் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே தொடர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வீட்டிலும் குழப்பங்கள் நிலவுவதற்கு காரணமே இந்த தொலைக்காட்சி தொடர் தான். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், இந்த சமூகத்துல பெண்களுக்கு பொறுப்பு அதிகம், ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்டா இல்ல. நாஞ்சில் சம்பத் என்கிற எனக்கு தாயாக வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. வாய்ப்பு இருக்கா? நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? சாத்தியம் இல்லை. ஆராய்ச்சி பண்ணது முடியும். இன்னைக்கு பிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பெண்கள் ஆண்களை விட வலிமை உள்ளவர்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஜென்சி கவலைப்பட வேண்டாம், ஆண்கள் உங்களிடமிருந்து உரிமை கேட்கிற நாள் வரும். அப்படிதான் வரும். ஆனா மானிடர்க்கென்று பேச்சுப்படி நான் வாழுகில்லேன் என்று ஒருத்தி பாடினாள். அவளுடைய பெயர் தான் ஆண்டாள். ஒரு ஆணுக்குத்தான் என்னை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் உங்களுக்கு இருக்குமானால், ஒரு ஆணோடு வாழ்வதற்கு நான் விரும்பவில்லை என்று முதலில் சொன்னவள் ஆண்டாள் தான். அந்த ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் ஒரு ஆணுக்கு நான் வாழ்க்கைப்பட மாட்டேன் என்று சொல்லி, நான் கல்யாணம் செய்து கொண்டால் கண்ணனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி கண்ணனோடு கல்யாணம் நடப்பதாக கனவு கண்டு தன்னுடைய பாசுரத்தில் அவள் பதிவு செய்தாள். அந்த ஆண்டாளுக்கு இருந்த மனோநிலை ஜென்சிக்கு இருப்பதை நான் இந்த புத்தகத்தை வாசித்ததற்கு பிறகு உணர்கிறேன். ஒரு ஆன்மா என்கிறீர்களே, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. முதல்ல நான் ஜென்சிக்கு சொல்வது, பெண்கள் ஏன் அடிமையானாள் என்ற ஒரு புத்தகத்தை பெரியார் எழுதியிருக்கிறார். படிச்சிருக்கீங்களா? படிக்கல, வாங்கி முதல்ல படிங்க. பெண்கள் ஏன் அடிமையானாள், பெண் ஏன் அடிமையானாள் ஒரு புத்தகம் பெரியார் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படிச்சா உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். இந்த இருவேறு சமூகமாக இருக்கிற ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக பார்த்த ஒரே சிந்தனையாளர் உலகத்துல தந்தை பெரியார் தான். இன்னைக்கு நீங்க போடுகிற ட்ரெஸ் இருக்க, சுடிதார், நீங்க போடுகிற நைட்டி, விதவிதமான கால் சட்டைகள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் அணிந்து கொள்ளுகிறீர்கள் என்றால், இப்படி அணிகிற ஒரு நாள் வரும் என்று எழுதியவன் பெரியார் தான். அது மட்டுமல்ல, டெஸ்ட் டியூப் சைல்டு என்று சொல்லி IVF சிஸ்டத்துல இன்றைக்கு நிறைய கடு திறக்கிற மாதிரி திறக்கிறான் மெட்ராஸ்லயே, இன்ஃபர்டிலிட்டி சென்டர்னு. இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ல இப்படி வரும் என்று அன்றைக்கே எழுதியவர் பெரியார் தான்.
இன்னும் சொல்ல போனால் தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியுருண்டை பற்றி கவலைப்பட்ட பெரியார் தான் பெண்களுக்காக இந்த நாட்டில் சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த தலைவர் உலகத்திலே பெரியார் மட்டும்தான். அந்த பெரியாரை வாசித்தால் ஜென்ஸுக்கு இன்னும் தெளிவு வரும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை அடக்கி ஆள வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம், அவன் அதிகாரம் இருக்கிறது என்று கருதி கொள்ளலாம். அந்த அதிகாரம் அவனுக்கு இல்லை என்று முதலில் புலப்படுத்தியவரும் தந்தை பெரியார் தான். ஆகவே நீங்கள் வதைப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு வலியை அனுபவித்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக பிறந்த குழந்தையை நீங்கள் காலனுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பிரசவ வலியினால் ஏற்படக்கூடிய அவதியை நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு பிள்ளை பேர் என்பது இன்னொரு பேரு தான், அதை நீங்கள் அங்கே அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு மாணிக்க வாசகர் என்கிற திருவாசகம் தந்தவர் குற்றாலத்திற்கு போகிறார். அங்கே இருக்கிற சிவரை கண்களிக்க காணுகிறார். சிவன் அவரிடத்தில் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் எதையெல்லாமோ எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த சமூகம், இப்பொழுது 6 சிலிண்டர் வேண்டும் என்பதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோரிக்கை. ஆனா என்ன வேண்டும் என்று சிவபெருமான் மாணிக்க வாசகரிடத்தில் கேட்கிறான். மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், உற்றாரை யான் வேண்டேன். உற்றார்னா யாரு? சொந்தக்காரங்க. சொந்தக்காரர்கள் எனக்கு வேண்டாம். அவங்க இப்படிதான் இருப்பாங்க. நாஞ்சில் சம்பத்து சொற்பொழிவாளன். நான் தமிழ்நாட்டில் 42 முதல் பரிசு பெற்ற பேச்சாளன். நான் உலக நாடுகள் சுற்றுகிறவன். நான் அடுத்த திங்கள் அமெரிக்கா போகிறேன், அதற்கு அடுத்த திங்கள் ஆஸ்திரேலியா போகிறேன். ஆனா எங்க ஊர்ல என்னுடைய சித்தி, என்னுடைய அம்மாவனுடைய கூட பிறந்த கடைசி சித்தி, இவனை யாரு கூப்பிடுறான்னு கேட்கிறான். இதான் சொல் உற்றார். உற்றார் இப்படிதான் இருப்பாங்க. உற்றாரை யான் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். படிச்சவனை நம்பலாமா? எல்லா மோசடிகளிலும் ஈடுபடுகிறவன் அவன் தான். இந்தியாவினுடைய ரகசியத்தை அந்நிய நாட்டுக்கு காட்டி கொடுத்தவன் படிக்காதவனா? இந்திய ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்றவன் படிக்காதவனா? இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய கோபுர பெருமை குட்டிச்சுவராக்கியவன் படிக்காதவனா? எல்லாவரும் படித்தவன் தான். கல்லாதவனை விட கற்றவன் தான் பெரிய குற்றவாளி. ஆனா கற்றாரை யான் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன். பைபிள்ல ஒரு வசனம் வரும், தீர்க்க தரிசிகளுக்கு சொந்த ஊர்ல மரியாதை இருக்காது. பைபிள்ல வசனம். ஊர்ல மதிக்க மாட்டான். இவன் ஊரெல்லாம் போய் ஜெபம் செய்வான். அவன் ஊர்ல ஒருத்தனுக்கு காய்ச்சல்னா இவன் ஜெபம் செய்து அவன் ஏத்துக்கிட மாட்டான். ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். இப்ப முஸ்தபா மாமா சட்டமன்ற உறுப்பினர். இந்த பேர் நிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முன்னாள் உங்க தொகுதியில இருந்த எம்எல்ஏ ஊரை விட்டே ஓடிட்டான். இந்த பேர் நிக்காது. அதிகாரம் ஆற்றங்கரையின் மரமும் அரசரையே வீற்றிருந்த வாழ்வும் நிக்காது. பேர் நிக்காது. எத்தனை பேருக்கு முன்னாள் அமைச்சர்கள் இப்ப ஞாபகம் இருக்கு சொல்லுங்க? ஞாபகம் இருக்காது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். இந்த பேரும் நிக்காது. அதிகாரத்தில் இருந்தா கொண்டாடுவான், அதிகாரம் இல்லை அம்மனமாயிட்டான்னா விட்டுருவான். அப்ப அவன்கிட்ட கேட்டான், சிவபெருமான் கேட்டான், நீங்க சிவபெருமானை பற்றி இங்க சுட்டதுனால சொல்றேன், உனக்கு என்னடா வேணும்னு கேட்டான் சிவபெருமான். மாணிக்க வாசகன் சொன்னான், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன். நீங்க பிரசவ வலியை பதிவு பண்ணியிருக்கீங்களே, மாணிக்க வாசகன் சிவபெருமான் சொல்றான், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கற்றாவின் சொன்னா நான்
பள்ளியில் படிக்கிற காலத்துல எங்க வீட்டுல 3 பசு நின்னுச்சு. எங்க வீடு பண்ணை வீடு, எங்க கிராமத்துல. இப்ப எங்க வீட்டுல பசு இல்ல. இப்ப என்னுடைய பேரனுக்கு கவுன்னு எழுதி கொடுக்கறாங்க. கவுன்னா பசுன்னு அவனுக்கு இன்னும் தெரியாது. COW கவுன்னு தான் தெரியும். ஆனா இந்த பசுவைத்தான் கவுன்னு சொல்றாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அன்னைக்கு எங்க வீட்டுல 3 பசு நின்னுச்சு. பால் கறந்தது. அந்த பசு சூலுறும். அதற்கு குழந்தை பேரு நடக்கிற ஒரு நாள் வரும். எங்க அம்மா ரொம்ப விழித்து கொண்டே இருப்பார்கள். பசுவை ஒரு தரையில கட்டி போட்டுட்டு அது வலியால துடிப்பதை உணர்ந்து கொள்கிற என்னுடைய தாய் அந்த பசுவுக பக்கத்திலே போய் நிற்பாங்க. அந்த தரையை சுற்றி அந்த பசு சுற்றி கொண்டே வரும். அம்மான்னு கத்தும். இப்படி உட்காரும், எழும், உட்காரும், எழும். பசுவினுடைய கண்களின் முனையில் கண்ணீர் இருக்கும். அம்மான்னு அழுது கொண்டே இருக்கும். 7 மணி நேரம் எங்கள் அம்மா அந்த பசுவின் பக்கத்திலே நிற்பார்கள். அது குழந்தை ஈனும். குழந்தை கீழே வந்து விழும். அந்த குழந்தையினுடைய உடம்பில் இரத்தம், நிணம், பழுப்பு, ஷீழ் எல்லாம் வழு வழு வழுன்னு இருக்கும். அந்த பசுவே அது போட்ட கன்றினுடைய மேலிருந்த இரத்தத்தையும் நிணத்தையும் அழுக்கையும் நக்கி நக்கி துடைக்கும். ஒரு 7 மணி நேரம் போராடி பெற்ற தன் குழந்தையின் உடம்பில் இருந்த நிணத்தையும் அழுக்கையும் கழிவையும் நக்கி நக்கி துடைத்து ஒரு அன்றலர்ந்த மலர் போல அந்த பசு அந்த கன்றுக்குட்டி மாறும். அந்த கன்றுக்குட்டி அது பால் ஊட்டும். இதை பார்த்து கொண்டு மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், இந்த கன்று போட்ட பசுவுக்கு எவ்வளவு இரக்கம் இருக்கிறதோ அந்த இரக்கத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி சிவபெருமான கேட்கிறார். அப்பொழுது வலி என்பது மனித குலத்தில் மனிதனுக்கு மட்டும் இல்லை, நுண்ணுயிரும் சேர்ந்துதான் இந்த உலகம். இன்றைக்கு எழுத வேண்டிய எழுத்தாளர் உங்களுக்கே சொல்றேன், இந்த நாட்டில் இனிமேல் எழுத வேண்டிய எழுத்துக்கள் பூத்து வருகிற புதிய தலைமுறை ஆற்றுப்படுத்துவது, ஜென்சி தலைமுறைக்கு ஆற்றுப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த பூவுலகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. இதை உங்கள் அனுபவ பிழிவாக நான் கருதுகிறேன். ஒரு எழுத்து என்பது அனுபவங்களின் பதிவாக இருக்குமானால் அந்த எழுத்திற்கு மிக விலை அதிகம். நீங்கள் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதையை படித்தால் கண்ணீர் வந்துவிடும். மகாத்மா காந்தி அதை வெளிப்படையாக எழுதினார். தான் செய்த தவறுகளை அவர் ஒப்புக்கொண்டார். அதனால்தான் அவருக்கு மகாத்மான்னு பேரு. உங்கள் அப்பாச்சியை, உங்கள் அம்மாயியை, உங்களை ஆளாக்கி அழகு பார்த்த அப்பாவை நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள். உங்கள் தோழிகளை மறக்காமல் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் நடந்த காம சேட்டைகளை கூட நீங்கள் பதிவு செய்ய தவறவில்லை. அப்படி என்றால் ஒரு அனுபவத்தை ஒரு நூலாக தருவதற்கு அறிவு மட்டும் வேண்டும் என்பதல்ல, துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலின் அடையாளம் தான் ஜென்சி. அதுதான் இந்த புத்தகம் என்பதை நான் இங்கே மனதார ஒப்புக்கொள்கிறேன். இதை பதிவு செய்வதற்கு துணிச்சல் வேண்டும். மறைக்கப்பட வேண்டியதை என்று கருதுகிற ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் நீங்கள் பதிவு செய்தீர்கள். நான் கண்ணதாசனுடைய வனவாசத்தை படித்திருக்கிறேன். கண்ணதாசனுடைய மனவாசத்தையும் படித்திருக்கிறேன். காந்தியடிகளுடைய சுயசரிதையும் படித்திருக்கிறேன். அண்ணா தன் வரலாறு எழுதுதல் என்று அவருடைய அருந்தவ புதல்வர் CNA பரிமளம் எழுதிய புத்தகத்தை படித்திருக்கிறேன். அதில் எல்லாம் ஒரு லாங்குவேஜ் இருந்தது, மொழி இருந்தது. அந்த மொழி இதில் இல்லை என்பதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற குற்றம்னு சொல்ல, குறைன்னு சொல்லல, அந்த லாங்குவேஜ் ஸ்டைலும்பாங்க, அது இதுல இல்லை. அது இன்றைக்கு தேவையில்லை. இன்றைக்கு பேசுகிற பேச்சிலேயே பாதி ஆங்கிலம் கலந்துதான் பேசுகிறார்கள்.
மேடை பேச்சிலேயே சில பேர் ஆங்கிலம் கலந்து துணிந்து பேசி விடுகிறார்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டியை ஏர்லி மார்னிங் தான் எழுந்திருக்கிறாள், காலையில் எழுந்திருப்பதில்லை. யாரும் இப்பொழுது பல் துலக்குவதில்லை, எல்லோரும் ஃப்ரெஷ் செய்கிறார்கள். ஆகவே ஒரு கலாச்சாரம் அதனுடைய மொழியை ஏதோ ஒரு வகையில் இழந்து கொண்டு வருகிறது ஒரு இனம். இதை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற தவிப்பும் தாகமும் ஈழத்து மக்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் மீது வல்லாதிக்கம் படையெடுத்தது. அவர்கள் கட்டி வைத்த 99 லட்சம் நூல்களை கொண்ட ஒரு நூலகத்தை சூறையாடினார்கள். நான் ஜென்சிக்கு ஆலோசனை சொல்வது எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு யாராவது ஆலோசனை சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஜென்சிக்கு நான் சொல்லுவது, உலகம் எந்த திசை நோக்கி போகிறது என்று அணுகுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே உறைந்திருக்கிறது. ஆன்மாவோடு பேசுவது என்பது அது ஒரு விளையாட்டு. ஒரு பகுத்தறிவாளன், ஒரு பெரியாரை வாசித்தவன், ஒரு கார்ல் மார்க்ஸை வாசித்தவன் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆனால் அதிசயங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஜிடி நாயுடுன்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார், பெரிய சயின்டிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட காலம் அவர் பெரிய சயின்டிஸ்ட். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி அவர் தான் முதல்ல பஸ் விட்டார். பிராக்டிக்கல் சயின்டிஸ்ட். அவர் அவருடைய நண்பர்களோடு பிலிப்பைன்ஸுக்கு படகில் பயணம் செய்தார்கள். படகு பிலிப்பைன்ஸுக்கு அருகில் போகிற பொழுது கவிழ்ந்தது. படகில் இருந்தவர்கள் எல்லாம் தண்ணீரில் விழுந்தார்கள். பிலிப்பைன்ஸ் அரசினுடைய கடலோர காவல் படை அவர்களை மீட்டது. ஆனால் கடலில் விழுந்த எல்லோருடைய உடம்பிலும் மீன் அவர்களை கடித்து குதிரை, உடம்பெல்லாம் இரத்த காயங்கள். ஜிடி நாயுடைய உடம்பில் மட்டும் எந்த காயமும் இல்லை. அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், எல்லோரையும் மீன் கடித்திருக்கிறது, உங்களை மட்டும் ஏன் கடிக்கவில்லை என்று கேட்டார்கள். அப்பொழுது ஜிடி நாயுடு சொன்னார், நான் மீனை கடிப்பதில்லை, மீன் என்னை கடிக்கவில்லை என்றார். இதுக்கு பேர் தான் ஆன்மா. ஆன்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அறம். இதுக்கு நிறைய புக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அறத்தோடு வாழ்ந்தாலே அது உங்களுக்கு சாத்தியமாகிவிடும். இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாம் சொல்றாங்களே, அறமாக இருக்கிறவன் சொல்றது பலிச்சிடும். சில பேர் காசுக்காகவே சொல்லுவான், அதல்ல. ஒரு ஆன்மா என்று சொல்லுவது விவரிக்க முடியாத, இந்த பிரபஞ்சத்தில் சுட்ட முடியாத ஒரு அடையாளம். அது ஜென்சிக்கு இந்த வயதிலேயே வாய்த்திருக்கிறது. அதை அவர்கள் சுட்டுகிறார்கள். ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் என்று சொல்வார்கள். இது அண்ணாவுக்கே இருந்தது. அண்ணா ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்துல வெள்ளை மாளிகையிலிருந்து புத்தகத்துக்கு தலைப்பு. அந்த புத்தகத்துல அண்ணா எழுதுகிறார், அந்த வெள்ளை மாளிகையில் என்கிற புத்தகத்துல ஒரு கருப்பு நிறம் உள்ள நீக்ரோ ஒரு வெள்ளை திமிர் பிடித்த அமெரிக்காவில் அந்த நாட்டின் வெள்ளை மாளிகையில் அதிபராக வந்து உட்காருகிறான் என்று கற்பனை செய்து எழுதுகிறார். இது என்னடா நிறத்திமிர் பிடித்த அமெரிக்கா, அங்க ஒரு கருப்பன் எப்படி அந்த நாட்டுல ஜனாதிபதி ஆக முடியும்னு கற்பனை செய்தால் கூட நமக்கு விடை கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு நிறத்திமிர் இருந்தது. ஒரு மண் குடிசை, அதிலேதான் அவனுடைய வீடு, அதுதான் அவனுக்கு கூடு. அவனுக்கு வேலை மைதானங்களில், மந்தைகளில் குவிந்து கிடக்கக்கூடிய குப்பையில கிடக்கிற பழைய காகிதங்களை திரட்டி பழைய பேப்பர் விற்கிற கடையில் விற்று அதிலே கிடைக்கிற காசை வைத்துக்கொண்டு கால் வயிற்றை நிரப்புவது அவனுக்கு வாழ்க்கை. இப்படி அவன் மந்தைகளில், குப்பை வீடுகளில் பழைய காகிதங்களை பொறுக்கி விற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் மாலையில்
அந்த காசை வைத்து ஒரு மாலை பத்திரிகை வாங்குகிறான். அதிலே ஒரு கருப்பு நீக்ரோ அழுது கொண்டு போகிறான். அதற்கு கீழே ஒரு செய்தி வருகிறது. என்னன்னா, அந்த கருப்பு நீக்ரோவை ஒரு வெள்ளை திமிர் பிடித்தவன் எட்டி உதைத்து விட்டான். அவன் கீழே விழுந்தான். விழுந்த உடனே எழுந்தான். என்னை ஏன் உதைத்தாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், நாங்கள் உதைப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். நாங்கள் உதைப்பதற்காகவே நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். அப்போது அவனுக்கு பயங்கரமாக வலித்தது. உடனடியாக நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். அவன் உதைத்தது எனக்கு வலிக்கவில்லை, அவன் உரைத்தது எனக்கு வலிக்கிறது. நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவன் சொன்னான். எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டான். நீதி வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அவன் மனு கொடுத்ததற்கு பிறகு அவனுடைய மனு எடுத்துக்கொள்ளப்படவும் இல்லை, விவாதிக்கப்படவும் இல்லை. ஒரு நாள் நீதிமன்றத்தில் நின்று கதறினான். எனக்கு பிறகு போட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய மனு ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை என்று கேட்ட பொழுது அந்த நீதிபதி ஆசனத்தில் இருந்த வெள்ளைக்கார நீதிபதி சொன்னான், இங்கே மனிதர்களினுடைய மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று. நீதிமன்றமே அவனை மனிதனாக ஒப்புக்கொள்ளவில்லை. என்னை நீதிமன்றமே நிராகரித்து விட்டதென்று நீதிமன்றத்தின் கீழே இறங்கி அழுது கொண்டே போகிறான் சாலையில். பானைக்கே பசிக்கலாமா, விசிறிக்கே வியர்க்கலாமா, வேரிலை கொண்டு போய் விழுது வெந்நீரை ஊற்றலாமா, நகத்தை செதுக்கி அழுக்கை அகற்ற வேண்டிய கத்தரிக்கோல் வேடிக்கை பார்க்கலாமா, தாய்ப்பாலே நெஞ்சாகலாமா, காற்றாடியே கத்தியாகலாமா என்று கதறிக்கொண்டு போகிறான். இது மாலை பத்திரிகையில் வந்தது. அதை படித்தான். படித்த அந்த குப்பை பொறுக்கி பேப்பர் பொறுக்கி வாழ்ந்தவன் படித்துவிட்டு, ஓ மை காட், இஃப் ஐ காட் ஏ சான்ஸ், ஓ கடவுளை, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் ஐ ஹேட் இட், இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சபதம் எடுத்தான். 17 முறை தோற்றான். 17 முறை கீழே விழுந்தான். 18வது முறை எழுந்தான். 18வது முறை அமெரிக்காவின் அதிபராக முடிசூட்டப்பட்டான். அவனுடைய பேர் தான் ஆபிரகாம் லிங்கன். இவ்வளவு நிறத்திமிர் தாண்டவமாடிய அந்த அமெரிக்காவில் வெள்ளைக்காரன் மட்டுமே அந்த ஆசனத்தில் அமர முடியும் என்கிற நிலை இருந்த நிலையில், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒருவர் ஒரு கற்பனை செய்து ஒரு புத்தகம் எழுதினார். வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நீக்ரோ அங்கே அதிபராக முடியும் என்று எழுதினார். நான் மிகுந்த பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், பாரக் ஹுசைன் ஒபாமா ஒரு கருப்பு நீக்ரோ அமெரிக்காவில் நம்முடைய காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தான். ஆகவே ஆன்மா என்பது இதுதான். இப்படி ஒரு தலைவன் எழுதினால் அது இந்த நாட்டில் நடந்தது. ஆகவே அந்த பலம் என்னுடைய தங்கை ஜென்சிக்கு இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்திருக்கிறாள். லூசு பெண்ணுன்னா அது ஒரு கொச்சையாக நான் கருதவில்லை. நிறைய வீடுகளில் மனைவியை லூஸ் என்று நினைக்கிற கணவர்களை நான் பார்த்திருக்கிறேன். லூஸ் என்பது அன்பின் வெளிப்பாடு. லூஸ் என்பது அன்பின் நிகழ்ச்சி. லூஸ் என்பது அன்பினுடைய பரிணாமம். ஆகவே நீங்கள் லூசு பெண்ணாக இருந்தாலும், நீங்கள் ஜென்சியாக இருந்தாலும், இந்த சமூகத்தில் நடைபெறுகிற அநியாயங்களை, அவலங்களை, பெண்ணுக்கு எதிராக நடைபெறக்கூடிய கொடுமைகளை, ஆணாதிக்கத்தினுடைய ஆணவத்தை இந்த நூலில் ஒரு நாட்குறிப்பு என்கிற பெயரால் பதிவு செய்திருக்கிற இது தமிழுக்கு புதியது. புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கிற வாழ்க்கை ஏற்றுக்கொண்ட எனக்கு இந்த புத்தகம் புதிது. நான் நிறைய படிக்க முடியாத புத்தகங்களெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். பொருள் புரியாத புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். இந்த புத்தகத்தை படித்ததற்கு பிறகு ஜென்சிக்குள் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. ஜென்சிக்குள் ஒரு ஆற்றல் அவரை இயக்குகிறது. ஜென்சிக்குள் ஒரு புதிய தாகம் அவரை புடம்போட்டிருக்கிறது. ஜென்சிக்குள் அவரை வாழ வைத்துக் கொண்டிருப்பது அவரது வைராக்கியம். இந்த வைராக்கியம் வாழ்க. இந்த நூலை எழுதியிருக்கிற ஜென்சி
இன்னும் பல படைப்புகளை இது போலவே தருக. ஏன்னா லாங்குவேஜ் ஸ்டைல் மாறிடுச்சு. நேற்றுக்கு இருக்கிற லாங்குவேஜ் இன்னைக்கு இல்லை. நான் மட்டும்தான் இப்ப தமிழ் பேசிட்டு இருக்கேன் மேடையில, தமிழ்நாட்டுல. வேற யாரும் பேசுறது இல்லை. இப்ப எல்லாரும் என்ன சொல்றேன்னு, இவன் செத்த பிறகு இன்னும் யாரு பேசுவாங்கிறான். அவன் நல்லதுக்கு சொல்றானா ஒன்னும் எனக்கு தெரியல. அதனால எழுதுங்கள், இன்னும் உங்கள் பதிவுகளை எழுதுங்கள். இன்னும் உங்களை பதிவுகள் எழுதுங்கள்னு சொன்னா அவ்வளவு அவலம் இன்னும் இருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படையால் மட்டுமே தீர்க்க முடியுற காரியம் இல்லை இது. ஜென்சியாலும் தீர்க்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த வகையில் உங்கள் பாதைகள் விரியட்டும், உங்கள் பயணம் தொடரட்டும். இந்த நூலை நான் பக்கம் பக்கமா படிச்சு சொல்றதுக்கு தேவையில்லை. நூல் விமர்சனம் என்று சொல்லி ஒரு தனியாக ஒரு நிகழ்ச்சி வைத்தால் அந்த காரியத்தை மேற்கொள்வதற்கும் நான் தயார் என்பதை சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வெளியீட்டை தொடர்ந்து எழுத்தாளர் ஜென்சி அவர்களுடைய உரை இருக்குது. யாரும் கலைஞ்சிட வேண்டாம். இன்னும் ஒரு 5 நிமிடம் இந்த நிகழ்ச்சி தொடரும். இறைவனுக்கு நன்றி, இயற்கை அன்னைக்கு நன்றி, என்னை பெற்ற தாய் தந்தைக்கும் என் குல தெய்வத்துக்கும் என் குல மூதாதையர்களுக்கும் நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மிக்க நன்றி. அரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மிக்க நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்ற நூல் வெளிவர காரணமாக இருந்தவர்கள் யாரு என்றால், அன்பு அம்மான்றது நான் கிடையாது. யாஸ்மின் பானு அப்படின்றவங்க திருநெல்வேலியை சார்ந்த ஒரு பெண். தனது 4வது பிரசவத்துல, வீட்டு பிரசவத்துல இறந்து போனாங்க. என்னோட குழந்தையோட இறப்புக்கு முன்பு அவங்களோட இறப்பு நடந்துச்சு. அப்போ நான் என்னோட தேடல் என்ன இருந்துச்சுன்னா, 1 நாள் வாழ்ந்த என்னோட குழந்தைக்கே வாழ்வின் நோக்கம் இருக்கும்போது அந்த அக்காவோட வாழ்வின் நோக்கம் என்ன நான் கண்டறியறதுக்காக பயணிக்கும் போதுதான் அந்த அக்கா எனக்கு கொடுத்த தகவல், தன்னோட குழந்தைகளுக்கு மெக்காலே கல்வி முறை கிடைக்கக்கூடாது, தமிழ் கல்வி முறையான பானு வீட்டு கல்வி முறை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தன் உயிரை இறைவன் கூப்பிட்ட உடனே போனவங்க தான் யாஸ்மின் பானு. அவங்க தான் அன்பு அம்மா. ஸோ தமிழ் மரபு மீட்டு வரணும் அப்படின்றதான் அவங்களோட வாழ்வின் நோக்கமே. இதற்காக பயணித்தவர்கள் தான் அந்த அக்கு ஆன்மாக்கள்ன்றது. அக்கு பஞ்சர் மட்டும் கிடையாது, இறைவனை அடைவதற்கான வழியை காட்டி கொடுக்கும் ஆன்மாக்கள் தான் அக்கு அப்படின்றது. அன்புன்றவர் வேற யாருமே இல்லை, என் மகன் கிருபானந்த வாரியார் தான் அன்பு. நான் தேடி கண்டுபிடிச்சது, பயணிக்கும் போது எனக்கு சித்தர்கள் வாழ்வியல் எதுவும் தெரியாது. நான் ஒரு கிறிஸ்தவ பெண், பிறவிகள் இல்லைன்னு நம்புற கிறிஸ்தவ மதத்துல இருந்து பிறவிகள் உண்டுன்னு நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில எனக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்த தகவல்களா இது. ஒரு பெண்ணால எப்படி போராட முடியும் என்ன சொன்னாங்க மரபு வழி மருத்துவர்கள். உன் குழந்தை வீட்டுல இறந்துருச்சு, போராட்ட காலத்துல 10ஓட 11 நெல்லுன்னு. ஆனா ஒரு இயற்கை விவசாயி அக்கு ஹீலர் லெனின் ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ எதுக்கு 10ஓட 11 நான் போராடணும், நீ ஒத்தாலா போராடு, பிரசவம்னா என்னன்னு உலகுக்கு உணர்த்தலாம், உனக்கு பரிசு நான் உனக்கு அண்ணன் தர்றேன்னாரு. எனக்கு அண்ணன் இல்ல, அதனால அண்ணன் சென்டிமெண்ட் ரொம்ப வீக். என்னை யாராவது தங்கச்சின்னு கூப்பிட்டா உயிரே கொடுப்பேன் அவருக்காக. நான் ஏதோ இவர் கதை சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இல்ல, நீங்க நாவலை படிக்கும் போது தெரியும் என்னோட அண்ணன் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. இந்த இடத்துல நான் உயிரோட நிக்கிறேன் அப்படிது காரணம் யாருன்னா, எனது அக்குப்பஞ்சர் ஆசான் போஸ் கே முகமது மீரா ஐயா அவர்கள் தான். மருந்தும் மருத்துவமும் கோடிகளை கொள்ளையடிக்கிற இந்த காலத்துல எனக்கு ஆன்மீக சிகிச்சையை அவரோட இறையாண்மை வகுப்புல இலவசமா கொடுத்தாரு. நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், எனக்கு ஹீலிங் கொடுப்பாரு. ₹1 கூட அவர் என்கிட்ட வாங்கினதே இல்லை. என் ஆசான் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லைன்றத நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். இந்த இந்தியன் அக்கு பஞ்சர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், சைனா தான் அதோட தாயகம்னு. இல்லவே இல்லை, தமிழ் மரபு தான் தாயகமே. அதற்கு உதாரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்சூர் ரஹ்மான் ஐயா தான் இந்தியன் அக்கு பஞ்சரின் தந்தை. அவர் வெறும் இந்தியன் அக்கு பஞ்சர் மட்டும் கண்டுபிடிக்கல, அவர் ஒரு அல்லோபதி டாக்டர். ஒரு அல்லோபதி மருத்துவம் ஒரு நோயை முழுமையா குணமாக்காது, ஆணி வேற கண்டறிய முடியாது, தமிழ் மரபு தான் அதை கண்டறியணும்னு இந்தியன் அக்கு பஞ்சரின் தந்தை தான் அவரு. அந்த அந்த அக்குபஞ்சர் மூலியமா நோயோட அடி வேற கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உலகில் இருக்கிற எல்லா மரபு வழி மருத்துவங்களுக்கும் தாயகம் தமிழ் தான். இங்க நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த புத்தகத்துல நான் என்னோட எழுத்து வடிவத்துல எழுதியிருக்கேன். எனக்கு தமிழ் மொழி பிடிக்காது, அதனாலே எனக்கு சின்ன வயசுல தமிழ் மொழி சுத்தமா பிடிக்காது. என்னைக்கு எனக்கு ஸ்டேஜ் கிடைக்குதோ அன்னைக்கு நான் இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு சின்ன வயசுல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த புத்தகம் வெளிவரும்போது
நான் இந்த புத்தகத்தை தமிழ் மக்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். சிவன்ட்டே சொன்னேன், புத்தகத்தை எழுதுறேன். புத்தகம் தமிழ் மக்களுக்கு போச்சுன்னா, நான் அடுத்து நான் எழுதுற நூட்கள் எல்லாமே தமிழ்ல இருக்கும். அப்படி இல்லன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சசானியாலலாம் இருக்காங்க, சைனால இருக்காங்க. நான் அங்க போய் சேர்ந்துருவேன். அந்த உரைநடையில தான் எழுதுவேன்னு. அத எல்லாத்தையும் முறியடிச்சு, கடைசி இந்த 2 புத்தகங்கள் சிவன் ராஜோதலுக்கு சித்தரையாவுக்கு நான் குடுத்தேன். அவர் தன்னோட யோக சக்தியால், தவ ஆற்றலால் தமிழ் மக்களுக்கு இந்து தமிழ் திசை மூலம் கொண்டு சென்று சேர்த்தார். அதனால நான் இன்னைக்கு சொல்றேன் ஐயா கிட்ட, என்னோட உரைநடை இதோட முடிஞ்சுச்சு. அடுத்து நான் கண்டிப்பா ஐயாவோட ஆசைப்படி ஜென்சி தலைமுறை வந்து முற்றிலும் மாறப்பட்டு சங்க காலத்துக்கு கொண்டு போய் சேர்வாங்க. சங்க காலத்துல பெண்கள் உண்மையிலே படைப்பாளியாக இருந்தாங்க. அந்த காலத்துல பெண்கள் வந்து மரவுரி எண்ணெய் ஆடை, அரையுறை ஆடை, கொட்டைக்கரை பட்டாடைன்னு பல ஆடைகள் அணிஞ்சாங்க. அந்த ஆடைகள் மூலியமா அவங்களுக்கு நோய்கள் எதுவும் வரவே இல்ல. அதெல்லாம் சாத்தியமாகுமா நீங்க நினைக்கலாம். ஆனால் சாத்தியப்படும். ஏன்னா இது பொற்காலம். கண்டிப்பா சாத்தியப்படும். விவேகானந்தர் ஐயா அழகா சொல்லுவாரு, ஒருத்தர்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தையே வெல்லலாம். இன்னொன்னு சுயநலம் இல்லாம இருக்கணும். அப்படி இருக்கிறவள் இந்த பிரபஞ்சத்தை எதிர்த்து நிக்க முடியும். தான் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் அவருக்கு உண்டுன்னு. எனக்கு அரசியலும் தெரியாது, தமிழ் சினிமாவும் தெரியாது, இலக்கியமும் தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா ஹீலிங் தெரியும். என்கிட்ட உடைந்த உள்ளத்தோடு வருகிற மக்கள்கிட்ட வந்து தேத்தி, தற்கொலை எண்ணம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாத்தி, அவங்க வாழ்வின் நோக்கம் என்னன்னு காட்டி, வெற்றியாளர்களா மாத்த இது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு அரசியலும் தெரியாது, இலக்கியம் எதுவும் தெரியாது. ஆனா இனி கற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற மீடியாவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஆட்சிய புடிச்சிருக்க இந்த கட்சி எதனால வந்துச்சு அப்படின்னா, ஒரு சினிமா மோகத்தால வந்துச்சு. ஒரு கவர்ச்சியால வந்துச்சு அப்படின்லாம் பல கதைகள சொல்லுவாங்க. ஆனா கிடையாது. இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் என் சகோதரர், இதற்கு பின் என் அன்பு குழந்தையின் இரத்த சரித்திரம் மறைந்திருக்கிறது. வழிகள் மறைந்திருக்கிறது. கலங்க மாட்டேன். நான் கலங்கினா என்னோட குழந்தைக்கு பிடிக்காது. அதனால கலங்க மாட்டேன். என் அண்ணன் இருக்கிறார் என்னை பார்த்துக் கொள்வதற்கு. பெண்களின் வழிகளை அடியோடு அழிக்கிறதுக்கு என் அண்ணன் இருக்கிறார். அதான் நம்பிக்கையோட நான் சொல்லுவேன். ஆ கவர்ச்சியாலயும் வரல. என் அண்ணன் நடிக்க தெரியாது. எனக்கும் நடிக்க தெரியாது. என் புத்தகத்தில் உண்மையும், நேர்மையும், சத்தியமும் மட்டுமே இருக்கிறது. இது வெறும் கற்பனை கதையா இருந்தா என்னைக்கோ காலத்தால அடிக்கப்பட்டிருக்கும். ஆனா இது காலத்தால் அடிக்கப்படல. அது காவியமாக வந்து நிற்பதற்காகவே இங்க ஆண்டோர்கள், சான்றோர்கள் முன்னிலையில் என் புத்தகம் வந்திருக்கிறது. நான் இந்த நேரத்துல முருகப்பெருமானுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் டெஸ்ட் தான் வச்சேன். எனக்கு வந்து கலைஞர் ஐயா தான் சொல்லிக் குடுத்தாரு. "நீ ஒரே ஒரு லெட்டர் எழுது. பர்சனலா எழுது. தமிழ்நாட்டு அரசு உன் வீட்டு வாசல்ல நிக்கும்னு" சொன்னாங்க ஐயா. அப்ப நான் சொன்னேன், "நான்லாம் எழுத மாட்டேன்" அப்படின்னு. ஆனா ஒரு புத்தகம் தான் எழுதினேன். தமிழக அரசு என் முன்னாலேயே அமர்ந்திருக்கிறது. நான் சினிமா வந்து எனக்கு சினிமா துறை முன்னாடிலாம் புடிக்காது சுத்தமா. அ ஆனா எங்க அப்பா என்ன செய்வாங்கன்னா, 4 பக்கத்து டயலாக் எழுதி குடுத்தாலும், வசனம் அப்படியே பயங்கரமா பேசுவாரு. எனக்கு இங்க வந்து நானு இந்த இந்த வீடியோ எடுக்கும்போதே பல டேக் போய்க்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் சினிமா துறை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய வணக்கம் தெரிவிச்சேன். "அப்பா எப்படிதான் நடிக்கிறாங்களோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மன் சிலம்பரசன் அவர்களின் உள்ளத்துக்கு நான் தலை வணங்குகிறேன். நான் இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறேன். அவர் மனம் விரும்பிய பொண்ணை மணந்து அவர் மகிழ்வுடன் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரே ஒரு குட்டி கதையோட நான் என்னோட நன்றி உரையை முடிச்சுக்கிறேன். என்னோட ஏற்புரையை முடிச்சுக்கிறேன். மகா பெரியவா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஐயா ஒரு நாள் வந்து மரத்துக்கு அடியில சத்சங்கம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்ப மரத்துக்கு மேல காக்கைகள் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதையே கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, "ஏன் ஐயா நீங்க காக்காய பார்த்துக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு மகா பெரியவா சொல்லியிருக்காங்க, "அந்த காக்கை சொல்லுது, இங்க இருந்து பல கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மாட்டு வண்டி போச்சு. அந்த மாட்டு வண்டியில இருக்கிற ஒரு வெள்ளக்கட்டி துண்டு நெறைய கீழ கொட்டி கிடக்கு. ஒரு சாக்கு மூட்டை கீழ விழுந்துருச்சு. அதையெல்லாம் அங்கங்க கிடக்கு. எல்லா காக்கைகளும் வாங்க சேர்ந்து சாப்பிடலாம்ன்னு கூப்பிடுது" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்தருக்கு ஒரு சந்தேகம். போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிலோமீட்டர் தூரத்துல போய் பார்க்கும்போது, அங்க உண்மையிலே அந்த சாக்கு மூட்டையிலிருந்து வெள்ளக்கட்டி துண்டுகள் சிந்தி சிந்தி கிடந்திருக்கு. அத எல்லா காக்கைகளும் சேர்ந்து மகிழ்ச்சியா சாப்பிட்டுச்சாம். பாருங்களேன்! நம்மள எல்லாம் விட அறிவு கம்மின்னு நினைச்சிட்டு இருக்க காக்கைகள் கூட தனக்கு கிடைக்கிற உணவ பகிர்ந்து உண்ணுது. நம்மளும் அன்பாவே இருப்போம். புதிய அன்புலகம் அமைப்போம். இப்ப இருக்க ஜென்ஸி கிட்ஸுக்காகவே நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, எப்படி வேணாலும் வாழணும்ன்றது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழணும்னு வரைமுறைய விதித்து வாழணும். ஏன்னா, உடலுக்கு தான் அழிவு, ஆன்மா அழிவற்றது. உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து நீங்க ராஜரிஷியாக வாழலாம். நம்மலாம் பார்ப்போம். ஹாலிவுட் படங்கள்ல மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. பயங்கரமா இருக்கும். அந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாமே பயங்கரமா சக்சஸ் ஆகும்.
ஆனா, இங்க இருக்கிற தமிழ் சித்தாந்தத்த அவங்க காப்பி அடிச்சு தான் அவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம யாருமே அத நம்ப கூட மாட்றோம். உடல் எப்படிங்க தன்னை தானே குணமாக்கும்னு கேள்வி தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நெறையா புத்தகங்கள் படியுங்க. சங்ககால புத்தகங்கள் நெறையா இருக்கு. நெறையா கத்துக்கோங்க. வீட்டுக்கு ஒரு மருத்துவர்ன்றது என்னோட சித்தாந்தம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் மருத்துவர் ஆகணுன்றது தான். ஏன்னா, சித்தர்கள் வாழ்வியலும் அதான் சொல்லுது. நம்ம ஒவ்வொருத்தருமே டாக்டர் ஆகணும். ஏன்னா, 5 அறிவு உள்ள ஆடு, மாடு எதுவுமே குறைபாடான குழந்தைகள பெத்துக்கிறதும் இல்ல, பிரசவத்துல இறக்குறதும் கிடையாது. அது அவ்ளோ தெளிவா இருக்கு. அதுக்கு உடலின் மொழி நல்லா தெரியுது. எந்த ஆஸ்பத்திரிக்கு போகுதா நாயி? போறதில்ல. ஆனா நம்ம அத எல்லாத்தையும் மறந்துட்டோமே! எனக்கு இந்த மும்மொழி கொள்கை, இரட்டை மொழி கொள்கைலாம் கிடையாது. எல்லாரும் கத்துக்க வேண்டியது உடலின் மொழி. அதுக்கு பிறகு தாய்மொழி. இனி என்னோட வருகிற எல்லா நாட்களிலும் நான் உண்மையிலேயே தமிழ் உரைநடையிலேயே எழுதுவேன் என்று உறுதி கூறுகிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த அரங்குக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் இந்த இந்த புத்தக திருவிழா ஏன் இவ்ளோ கிராண்டா கொண்டாடணும் அப்டின்னா, நான் இந்த புத்தகத்த எழுதுனதுக்கு அப்புறம் எழுத்தாளரோட வாழ்வில் என்னன்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது! ஒரு கதைக்கு எவ்ளோ வலிமை இருக்கு. எழுத்தாளர்கள்லாம் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் புத்தகங்கள் இன்னும் மக்கள போய் சென்றடையல? ஏன் எல்லாரும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க? அப்டின்ற தேடல் எனக்கு அதிகமா இருந்துச்சு. இத எப்படியாவது நம்ம மாத்தி அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தக விழாவ இவ்வளவு விமர்சையா பண்ணது. ஏன்னா, இனி வரும் காலங்கள் மாற்றப்பட வேண்டும். ஃபோன பார்த்து, பார்த்து அதுல மூழ்கி போற மக்கள் எல்லாரும் புத்தகத்த பார்த்து, பார்த்து புத்த புதிய உலகத்த அமைக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை, என்னோட விருப்பம். இதுல எனக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பல இடங்கள்ல பயணிக்கும்போது, ஒரு பெண்ணா உன்னால எப்படி பதிப்பகம் ஆரம்பிக்க முடியும்? சமூகத்துக்கு கொண்டு போயிருவேன் பல சவால்கள். ஆனா, இறையருளின் துணையோடு எனக்கு கிடைத்தவர் தான் நிர்மலா அக்கா. நிர்மலா அக்கா மூலியமாக தான் இந்த புத்தகம் வெளிய விநியோகஸ்தமா வந்தது. அதற்கு உறுதுணையாக நசீர் அண்ணா தான். நசீர் அண்ணா இல்லைன்னா அந்த புத்தகம் இந்த இடத்துல நிக்க வாய்ப்பே இல்ல. நான் துவண்டு போனப்பல்லாம் நசீர் அண்ணா என்ன உடன் பிறந்த சகோதரியா நெனச்சு என்ன தேற்றினாரு. நிர்மலா அக்காவும் சாதாரண ஆள் கிடையாது. என்னோட பிரசவ வலி போல அவங்களும் பல இடர்பாடுகளை சந்தித்தவர். ஒரு உறுதியான பெண்மணி. அந்த உறுதியான பெண்மணி மூலம் உலகத்துக்கெல்லாம் இந்த புத்தகம் சென்றடையுது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அ புதிய உலகம் அமைப்போம். அன்பில் ஆட்சி செய்வோம். அனைவருக்கும் நன்றி.